வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் ரிஷபராசி ராகு கேது பயிற்சி தரும் அற்புதமான பலன்கள் என்ன என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி வருகின்ற 26/4/2025 ராகு கேது பயிற்சி என்று பல வகையிலும் ரிஷபராசியான உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் அமரப்போகிறது. ராகு கேது பயிற்சியால் பெருசாக பாதகம் என்பது இல்லை, நன்மைகள் நடக்கும். எப்போவுமே குரு பயிற்சியா, குருவை மட்டும் வைத்து பலன்களை சொல்லக்கூடாது. சனி பயிற்சியா, சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தாலும் சரி, கெடு பலன்களை தருகின்ற அமைப்பில் இருந்தாலும் சரி, சனி பகவான் மட்டும் நன்மையோ அல்லது தீமைகளோ தந்து விடுவார் என்று சொல்லிவிடக்கூடாது. அடுத்தது ராகு கேது. இந்த ராகு கேதுக்கள் மறைமுகமாக நன்மைகளை செய்யக்கூடியவர்கள், மறைமுகமாக தீய பலன்களை தந்து தலையை வெளியில் காட்டாத அளவிற்கு கஷ்டங்களை கொடுப்பவர்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் நடப்பு தசா, கிரக அமைப்புகள், லக்கினம், ராசி எத்தனை வகையில் நாம் பார்த்து தெரிந்து கொண்டாலும் தசா நல்ல நிலையில் இருக்க வேண்டும். தசா என்பது நல்ல நிலையில் இருந்துவிட்டாலே எத்தனை தோல்விகளை தரக்கூடிய அமைப்பில் குரு சனி ராகு கேது அமர்ந்து விட்டாலும் தசா நல்ல தசாவாக இருந்தால் அதை தடுத்து காப்பாற்றிவிடும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 12 ராசியில் ஏதோ ஒரு ராசி. தசாவை பற்றியெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அதே போல் குரு பகவான் பயிற்சி பெறாரா, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? சனி பகவான் பயிற்சி பெறாரா, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? ராகு கேதுக்கள் பயிற்சி பெறாங்களா, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? இதை மட்டும்தான் நிறைய ராசிக்காரர்களுக்கு ஒரு அனுபவ பாடமாகவே அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பகவான் நல்லா இல்லைன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சி, வருமானம் தடைப்படும், சுப நிகழ்ச்சிகள் தடைப்படும். சனி பகவான் வந்தால் நிறைய துன்பங்களை கொடுப்பார், தோல்விகளை கொடுப்பார், தாங்க முடியாத மன சங்கடங்களை கொடுப்பார். ராகு கேதுக்கள் வந்துட்டால் நோய், பல வகையிலும் இன்னல்கள், இம்சைகள் வருன்றது தான் உங்களுக்கு தெரியும். இது அனைத்தையும் விட தசா மிகவும் வலிமையானது. இந்த ரகசியம் இந்த காலகட்டத்தில் 140% பேருக்கு தசா நல்லா இருந்தால் தான் நம்மை காப்பாற்றும் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள், தெரிந்தும் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கிரக அமைப்புகள் ரிஷபராசியான உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தந்தே ஆக வேண்டும். நான் புகழ்ந்து பேசினாலும் சரி, உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவதாக இருந்தாலும் சரி, இல்லை கோட்டீஸ்வர யோகம், லட்சாதிபதி யோகம், திடீர் தனலாப யோகம் எது மாதிரி சொன்னாலும் சரி, கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது. இப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுகின்ற ஜோதிடர்கள் கூட ஒரு காலகட்டத்தில் கெடு பலன்கள் நடக்கும்போது நன்மைகளை பற்றி தான் சொல்லுவார்கள். காரணம், கசப்பான உண்மைகளை மனம் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால்தான் அவர்கள் அப்படி சொல்லுவது. சரி, இவ்வளவு நேரம் தசாதான் ஒரு ஜாதகத்துக்கு மிகவும் முக்கியமானதுன்றதை தெளிவுபட நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்பொழுது 2025 ராகு கேது பயிற்சியால்
வெற்றி மேல் வெற்றி பெறப்போகும் ரிஷபன் போட்டிருக்குமே, அது எப்படின்னு பார்த்துடலாங்களா? முதலில் ரிஷபராசி என்பது சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி. சந்திர பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு ராசி. ரிஷபராசின்னு வந்துட்டாவே சந்திர பகவான் உச்சம் பெற்றார் இல்லையா கணக்கு. சந்திர பகவான் உச்சம் பெற்றால என்ன இருக்கும்? ஏமாற்றங்கள் தான் இருக்கும். ஏமாற்றம்னா எப்படி? நல்லவங்கன்னு நம்பி ஏமாறுறது. இந்த உலகத்தில் யாருமே நல்லவங்க கிடையாது. அதுவும் ரிஷபராசிக்காரங்களை ஏமாற்ற சொந்தம், நட்பு, மூன்றாவது மனிதர்கள் கூட நிறைய உங்களை ஏமாற்றுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு உங்களுடைய திறமை, உங்களுக்கு உங்களுடைய அறிவாற்றல், உங்களுக்கு உங்களுடைய மிகப்பெரிய ஒரு எதையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது. உங்களை மற்றவர்கள் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய திறமையும் பயன்படுத்தி அவர்கள் முன்னேற்றம் அடைவார்களே தவிர, நீங்கள் எதனா பாருங்கள், உங்கள் பேரை சொல்லி மற்றவங்க வாழ்வாங்க, இல்லை உங்களை கஷ்டப்படுத்தி வாழ்வாங்க, இல்லை உங்களை ஏமாற்றி வாழ்வாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க சந்தோஷப்படுத்தி வாழ்வாங்க, ஏமாற்றி வாழறது. இப்படியெல்லாம் நம்பிக்கை ஏமாற்றங்களையும் உறவுகளாலேயும் நட்பாலையும் பெறக்கூடிய இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025 பொன்னான காலம்தான். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 25 பிறந்த உடனே உங்களுக்கு நற்பலங்கள் நடந்து விட்டுதான்னா தசா தான் சொல்லணும். ஆனால் மே மாதத்திலிருந்து பல வகையான நற்பலன்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டு தான் இருக்கும். அதை மாற்ற முடியாது. ஒருவேளை பாதக தசாவாக இருந்தால் கூட ஓரளவுக்கு நற்பலன்களை அள்ளி கொடுத்துவிடும். ரிஷபராசியான உங்களுக்கு 4 ராஜகிரகங்களும் ஒரு நல்ல அமைப்பில் அமருவது என்பது இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம், இல்லை பல மாதங்கள் ஆகலாம். இந்த காலகட்டத்தை எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறலாம் தெரியுங்களா? ஒரு மனிதனுக்கு, அதாவது ரிஷபராசியில் தனி மனிதர்களாக திருமணமாகாமல் குடும்பச் சுமை இல்லாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று வாழ்கிறவர்களுக்கு பெருசாக நன்மைகளே வந்தாலும் அவங்களுக்கு இந்த ஜோதிடத்தின் மேல் அடுத்தது என்ன நடக்க போகுதுன்ற ஒரு ஈடுபாடு இருக்காது. அடுத்தது என்ன நடக்க போகுதோ, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்றது அவங்களுக்கு தெரியாது. நன்மைகள் நடக்கும்போது மனம் சந்தோஷம் அடையும், கெடுபலங்கள் நடக்கும்போது மனம் சங்கடப்படும். இது அனைவருக்கும் இயல்பானது தான். இருந்தாலும் திருமணம் ஆகாமல் இருந்தால் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. எல்லாமே சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதியை தரும். திடீர் தனலாபங்களும் வெற்றிகளும் வரும்போது அவங்களுக்கு என்னவென்றே புரியாது. நமக்கு நல்ல காலம் ஆரம்பித்து ஆயிடுச்சு அப்படின்றது தான் தெரியுமே தவிர, மற்றபடி அடுத்தது வரக்கூடியது கெட்டதுன்றதை அவங்க உணர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இளம் வயது எந்த பொறுப்பும் அவங்க மேலே இருக்காது. எதுக்காக இவ்வளவு நேரம் பொறுமையாக சொல்கிறோன்னு கேட்டிங்கனாக்கா, ஒருவேளை ரிஷபராசியில் இருக்கிறவங்க சொந்த தொழில் செய்யலாம், வெற்றி பெறும், அதிர்ஷ்டகரமான தொழிலாகவே மாறும். சொந்தமாக வியாபாரம் செய்கிறீங்களா, அதுலேயும் வெற்றி பெறலாம். அதுலேயும் அதிர்ஷ்டங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நடந்து கொண்டே இருக்கும். இல்லை புதிய தொழில் தொடங்கலாம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம். அரசாங்க ஊழியர்களாக இருந்தால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக உயர்வு எல்லாமே நல்லதாகவே தான் இருக்கும். ஒரு நல்லது நடந்து முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு நல்லது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாமல் இருக்கா, நல்ல வரன் அமையும். இவ்வளவு நாளாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்களா, கட்டாயமாக அதற்குண்டான வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்தால், அதாவது நல்ல மருத்துவரை அணுகினால் உங்களுக்கு மிகவும் குறைபாடே இல்லாத அளவிற்கு நல்ல வார்த்தையும் மனம் சந்தோஷம் அடைகின்ற அளவிற்கு கிடைக்கும். இடம் வாங்கணுமா வாங்கிடலாம், வீடு கட்டணுமா கட்டிடலாம், கட்டிய வீட்டை புதுப்பிக்கணுமா
செய்திடலாம். வீடு கிரகப்பிரவேசம் செய்யணுமா, செய்யலாம். செய்யும் தொழிலை விரிவுபடுத்தணுமா, கட்டாயம் செய்யலாம். ஆனால் இது எல்லாமே நடந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசை, நீண்ட நாளாக பல வருடங்களாக கூட இது எனக்கு நடந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன், இது நடந்திருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கலாம். குறைகள் இருக்குது. குறையில்லாத மனிதன் கோடியில் ஒருவரும் இல்லை என்பது போல குறைகள் இருக்கும், மன கஷ்டங்கள் இருக்கும். பல வருஷமாக வாடகை வீட்டில் இருந்திருக்கலாம், பல வருஷமாக சொந்த தொழில் இல்லாமல் இருந்திருக்கலாம், பல வருஷமாக திருமண இயக்கத்தில் இருக்கலாம், புத்திர பாக்கிய இயக்கத்தில் இருக்கலாம். இதில் உங்களை அதிகமாக துன்புறுத்தின, கஷ்டப்படுத்தின ஏதாவது ஒரு விஷயம் குடும்ப தலைவன் அல்லது தலைவி பொறுப்புகளை சுமக்கின்ற எந்த மனிதர்களாக இருந்தாலும் நிச்சயமாக இருக்கும். இதில் மாற்று கருத்தை சொல்ல முடியாது. உங்களை பல வருடங்களாக கஷ்டப்படுத்தி வந்த கடன் தொல்லையாக கூட இருக்கலாம். இல்லைன்னு கேட்டிங்களேனாக்கா குடும்ப பிரச்சனை கூட இருந்திருக்கலாம், சொத்து பிரச்சனை, நில பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு காண்கின்ற ஒரு வருஷம்தான் 2025 ஆரம்பித்து ஒரு 1.5 வருஷம் வரைக்கும் நல்ல நேரம். இதை பயன்படுத்தணும். முதல்ல எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கனாக்கா, நல்லா புரிஞ்சுக்குங்க. ரிஷபராசி ஏமாந்த ராசின்னு சொல்லியிருக்கோம். யாரால் ஏமாறுவாங்க? உங்கள் கையில் காசு பணம் தான் ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. உங்கள்கிட்ட நல்ல வேலை இருந்தாக்கா அந்த வேலையை கற்றுக்கிட்டு போய் உங்கள் எதிர்க்க வேலையை ஆரம்பித்து உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க. இல்லை உங்கள் திறமைகளையும் உங்களுடைய அறிவாற்றலையும் திருடுவாங்க. ஏமாற்றங்களை சந்திப்பது தான் இந்த ராசி. அளவுக்கு அதிகமாக கோபம் இருக்கும். அந்த கோபத்தை கூட கட்டுப்படுத்தி கொண்டு நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக ஏமாற்றத்தை சந்தித்ததை கூட பெருசுப்படுத்தாமல் உங்களுடைய இயல்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இப்போ எடுங்க நல்ல முடிவை. இந்த முடிவாகப்பட்டது 2 வகையாக நடக்கும். நன்மைகள் நடக்கும்போதும் கையில் காசு பணம் புரளும் போதும் உங்களுக்கு அதிகப்படியான பண உதவிகளும், திடீர் தனலாபங்களும், திடீர் வளர்ச்சியும், திடீர்னு நீங்கள் வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, நல்ல வசதி வாய்ப்புகள் வரும்போது உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தவறான உறவை ஒன்று பின்னி பிணைச்சி விட்டுருவார். அதுக்கு பயப்படணும். தவறான உறவுனாக்கா ஆண் பெண்ணை மட்டும் பேசிக்கக்கூடாது. ஒரு கெட்ட நண்பர்களை கூட சேர்த்து விடலாம். இல்லை ஏற்கனவே பிரிந்து கிடந்த சில சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்கள், உறவுகள் சேர்ந்து உங்களுக்கு இப்போ இனிமையாக தான் இருக்கும், இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். கஷ்டம் வரும்போது வரமாட்டாங்களே, துன்பம் வரும்போது வரமாட்டாங்களே. இதை நீங்கள் ஒரு 2 வருஷமாக தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வேணா பாருங்கள், உங்களுக்கு கஷ்டம் வரட்டும், முதல்ல உங்கள் கூட இருக்கவங்க ஓடிடுவாங்க. 2வது பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடமான சூழ்நிலை வரும்போது ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. 3வது உதவி செய்கிறேன்னு வர்றவங்களை பார்த்தீங்களனாக்கா எதையாவது உங்கள்கிட்ட இருந்து பறிக்காமல் போக மாட்டாங்க. இதுதான் நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற சில வரமும் சாபமும். இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களையும் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய உடல் நலத்தையும் உங்கள் குடும்பத்தையும் காக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருப்பது தான் ரிஷபம். அதே போல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9க்கும் 10க்கும் அதிபதி, அதாவது மகரம் கும்ப அதிபதி, தொழில் காரகனும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பாக்கிய அதிபதி. கெடுக்கிற சனி பகவான் கட்டாயம் கொடுத்துருவார் எப்போ இருந்தாலும். ஆனால் 10ஆம் அதிபதியாகவும் சனி பகவானே வர்றதுனால தொழிலில் திடீர் வளர்ச்சிகள் ஏற்பட்டால் திடீர் வீழ்ச்சிகளும் சந்திச்சிடுவீங்க. நல்லா
சீக்கிரமாக வளர்ச்சி அடைவீங்க. அதே போல் சீக்கிரமாக கீழே இறங்கிடுவீங்க. உங்களுடைய வளர்ச்சியாகப்பட்டது மெல்ல மெல்ல இருக்கணும். இதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுடைய வளர்ச்சி மெல்ல மெல்ல முன்னேற்றமாக இருக்கணும். மெல்லமாக முன்னேற்றம் என்பது இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக சரிவு என்பதே இருக்காது. இதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கனாக்கா, சந்திர பகவான் ரிஷப ராசியில் உச்சம் பெறுவதனால மனோகாரகன் உடல்காரகன் வேகமாக செய்ய சொல்வார். உங்களை வேகமாக செய்ய உடனே புரிஞ்சிக்க, உடனே செய். இந்த காலகட்டத்துக்கு அது ஆகாது. முதல்ல செய்கிறதுக்கு முன்னாடி 10 முறை யோசிங்க. எந்த சிக்கல்லையும் மாட்டக்கூடாது, எதையே மாட்டக்கூடாது. என்னத்தில் மாட்டிக்குவீங்க? மற்றவங்க உங்களை ஏன் மாற்றணும்னு கேட்டிங்கனாக்கா, வெள்ளை மனமும் பிள்ளை குணமும் உள்ளவங்கள தெருவில் போகிறவங்க வரவங்க கூட தான் ஏமாற்றிடுவாங்க. அதனால் பல நாள் ஏமாற்றம் அடைந்து விட்டோமே என்று நினைத்து கண்ணீர் வடித்த நாட்கள் அதிகமாக இருக்கும். ஆகையால் ரிஷபராசிக்காரர்களுக்கு பல ஆண்டுகளாக இருக்கின்ற கடன் சுமையை குறைங்க, இல்லை தீர்த்து தொலைங்க. அதுக்கப்புறமா 3வது மனிதர்கள் தவறான நட்பு, தவறான உறவு, தவறான சேர்க்கை கட்டாயமாக வரும். நீங்கள் அனுபவத்தில் பார்ப்பீங்க. உங்களை தேடியே வரும். இதுக்கு முன்னாடி விட்ட உறவோ தொட்ட உறவோ எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அது தேடி வரும். முடிந்த அளவுக்கு தவிர்க்க பாருங்கள். கஷ்டமும் துன்பமும் மனிதனுக்கு வரும்போது மற்றவர்கள் உதவியாக இருக்க மாட்டாங்க. தனிமரமாக நிற்கும்போது மனசு கஷ்டப்படுது இல்லையா? இப்போ தனியாக உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறாரு. அது தனியாகவே போராடி ஜெயிச்சிடுங்க. அப்படி வெற்றி பெற்றீங்கன்னாக்கா நாளைக்கு உங்களுடைய வெற்றிக்கு முழு காரணம் நீங்களாக தான் இருப்பீங்கன்றதை தைரியமாக நீங்களே சொல்லிக்கலாம். 3வது மனிதனுடைய சேர்க்கை உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும். அடுத்தது, வீடு கட்டணுமா? கட்டுங்க. நீண்ட நாள் கனவாக இருக்கும். கடனை தீருங்க. நல்ல வேலையை தேர்ந்தெடுங்க. நல்ல வேலையிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு பாதுகாப்பாக பண்ணி வைங்க. நீங்கள் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்கலை. நடக்கும். அதிர்ஷ்டம் என்பது ஒரே நாளில் கொட்டி கொடுக்கறதில்ல, நடக்கும். இந்த சனி பகவான் 11லிருந்து விலகுவதற்குள்ள உங்களுக்கு கட்டாயமாக கொடுத்துருவார். அது நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஆசை. தசா சரியில்லாதவங்களுக்கு லேட்டாக நடக்கும். அப்படி நடக்கும்போது நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளவும் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ளவும் நல்லா பாருங்கள். சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க. கஷ்டப்படும் போதும் கவலைப்படும் போதும் கண்ணீர் வடிக்கும் போதும் அவங்கெல்லாம் உங்களுடைய வேதனையும் உங்களுடைய கஷ்டத்தையும் ஒரு பெருசாகவே நினைக்க மாட்டாங்க. சாதாரணமாக விட்டுட்டு வேலைக்கு போவாங்க. இது மனிதருடைய இயல்பான குணம். அவங்கவுங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்குது, கஷ்டம் இருக்குது. உங்களால் எந்த உதவியும் நடக்கலை, நீங்களே மற்றவங்க கிட்ட உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துட்டீங்கன்னாக்கா அவங்க உங்களை விட்டு விலகி தான் போவாங்களே தவிர நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொடுப்பதை விட பறிப்பது அதிகமாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நேரம் சொன்னது அறிவுரையாக எடுத்துக்காதீங்க. இது நடைமுறையில் நடந்திருந்தால் உங்களுக்கு கட்டாயம் தெரியும். அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருக்குது. ஒரே ஒரு வருஷம்தான் சாதகம். குரு மாறுவார், 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். பல வகையிலும் கஷ்டத்தை கொடுத்துருவார். ராகு கேதுக்கள் மாறினோடனே சில சிக்கல்களும் நல்லதும் மாற்றி வந்துனே இருக்கும். சனி பகவான் 11ல் இருப்பார். 2.5 வருஷம் கூட கிடையாது, 1.5 வருஷம் தான் நன்மை செய்வார். அவர் கேட்டிங்கன்னாக்கா வக்கரமெல்லாம் இருக்குது. பின்னோக்கி போகிறதும் முன்னோக்கி வர்றதும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதனால் நன்மைகள் நடக்கும்போது உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து, ஏன் சனி பகவான் இந்த 2.5 வருஷம் பார்த்து 7.5 சனியாக வந்தால் எத்தனை வருஷம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்? இந்த பதிவே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கேட்டாக்கா 2.5 வருஷம்தான் அவர் நன்மை செய்வார். 2 வருஷத்தில் 1.5 வருஷம். அதுக்கப்புறம் 7.5 சனியாக 7.5 வருஷம் படாத பாடப்படுத்திடுவார். இதை நான் குறைஞ்சது பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 11ஆம் இடத்தில் வரக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் சொல்லுவேன், முதல்ல நல்லது செய்வாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7.5 வருஷம் நிறைய கஷ்டத்தை கொடுத்துருவார். இப்போ செய்ய வேண்டியது உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும்.
உங்களை காப்பாற்றிக்கிட்டு உழைக்கின்ற உழைப்புக்கு தக்கவாறு நம்ம குடும்பத்தை நடத்திக்கலாம் அப்படி என்கின்ற நிலையில் நீங்கள் வரணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனை இருக்கும், அது அனைத்தையும் வேறறுத்து ஒரு நல்ல மனிதனாக, பொறுமையான மனிதனாக, அடுத்தது இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.